தமிழ் இலக்கணத்தில் இந்த ஈ, தா, கொடு இந்த மூன்றும் பொருளை வழங்குவதற்கும் பொருளை ஏற்பதற்கும் உள்ள வார்த்தைகள். இப்போ ஆங்கிலத்தில் கிவ் என்கிற வார்த்தையே கொடுத்தலுக்கும் பயன்படுத்துகிறாங்க, அடுத்தவனிலிருந்து பெறுவதற்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கும் கிவ் தான், எனக்கு அவன் தந்தான் அப்படின்னு சொன்னாலும் கிவ் தான். இப்போ கொடுத்தலுக்கும் தருதலுக்கும் ஒரே விதமான கிவ்ங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கு ஈ, தா, கொடு என்று வேறுபட்ட வார்த்தை அமைப்புகளில் தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது. ஈ என்றால் உயர்ந்தவிடத்திலே தாழ்ந்தவன் கேட்பது ஈ என இறத்தல். தா என்பது ஒப்போன் கூற்று, நண்பனிடம் இன்னொரு நண்பன் கேட்கக்கூடிய ஒன்று தான் தா என்பது. அவன்கிட்ட போய் கொடுன்னு கொடுக்க கட்டளைப்பட வேண்டாம், ஈ என்று இறந்தும் கேட்க வேண்டாம். கொடு என்பது மேலே உள்ளவர்கள், அதாவது மேலே உள்ளவர்கள் என்றால் அறிவிலே அல்லது வயதிலே அகவையில் மேலே உள்ளவர்கள் தனக்கு குறைந்த வயது உடையவர்களிடம் தா, ஈ என்று கேட்காமல் கொடு என்று கேட்க முடியும். எனவே ஈ, தா, கொடு என்ற மூன்று வார்த்தைகள் பொருளை தருவதற்கும் பொருளை பெறுவதற்கும் நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையில் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறார்கள். எனவே தான் நமது தமிழ் மொழியானது வேர்ச்சொல்லையும் நிறைய வார்த்தை அழுத்தங்களையும் பெற்றிருப்பது என்பது நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.